கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த இரவில சத்தியத்த நேர நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். செய்திக்கு ஆதாரமாக 91ஆம் சங்கீதம் 14-15 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 91ஆம் சங்கீதத்தை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அநேக பேர் குடும்ப ஜெபத்திற்கு வாசிக்கிற ஒரு சங்கீதமாய் அது காணப்படுகிறது. நாம் வாசித்த அந்த வசனத்திலும் கூட 14, 15, 16 வசனங்களில 3 கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. 7 விதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவரிடத்தில் நான் வாஞ்சியா இருக்கும்போது, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கும் போது, அவரை கூப்பிடும் போது, அந்த 3 வசனங்களிலும் சொல்லப்பட்டு இருக்கிற 7 விதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். இந்த நாளில அந்த 2 வசனத்திலும் சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு செய்தியாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். 14வது வசனத்தின் முதற் பகுதி, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா, அவள் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவளை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம அநேக காரியங்களில, அநேக பிரச்சனைகளில விடுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த காரியத்திலிருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும், நான் எப்பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், எப்பொழுது ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை, இந்த இரவிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்க, நீ என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தால் நிச்சயமாக நான் உன்னை விடுவிப்பேன். இதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நாம் அவரிடத்தில் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினால் அப்படி என்று சொல்லி, பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, என் குமாரனாகிய சாலோமன் அவன் இளைஞனும் வாலிபனுமாயிருக்கிறான். அதனால என்னால் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட முடியாவிட்டாலும், கர்த்தர் அனுமதிக்காவிட்டாலும், என் மகன் ஆலயத்தை கட்டுவதற்கான ஆயத்தங்களை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி, பொன்னுக்கு பொன்னையும், வெள்ளிக்கு வெள்ளியும், வெங்கலத்துக்கு வெங்கலத்தையும், மரத்தையும் நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து ஆலயத்தின் மேலுள்ள வாஞ்சையினால என்னுடைய பொன்னையும் வெள்ளியும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீதுடைய ஆலய வாஞ்சையை குறித்து நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது தனக்கு வீட்டை கட்டுவதற்கு முன்பாக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தான். ஆனாலும் கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. உன்னுடைய மகன் ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஆலயத்திற்கு தேவையான அனைத்தை நான் சவதரிக்க வேண்டும், சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி அவரு சேகரித்தார் என்று சொல்லப்பட்டே இருக்கிறது. அதனாலதான், அப்படிப்பட்டதான வாஞ்சை இருந்த காரணத்தினாலதான் தாவீதுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் அவனை விடுவித்தார், அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அநேக பிரச்சனைகள், அநேக நெருக்கங்கள். அந்த நெருக்கங்களில் இருந்தாலாம் தாவீதுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். சங்கீதம் 54ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, கர்த்தர் நெருக்கத்திலிருந்து என்னை விடுவித்தார் அப்படி என்று சொல்லுகிறார். 122ஆம் சங்கீதம் 1 வசனம் நாம் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் என்னிடத்தில் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படி என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில ஆலயத்தை குறித்ததான வாஞ்சை, ஆலயத்தை குறித்ததான ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் பிள்ளைகளை?
எப்பொழுதும் ஆசீர்வாதங்கள் நிபந்தனையோடு சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் முதலாவதாக சொல்லுகிறேன், அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிற அப்படின்னாலும் அவனை விடுவிப்பேன். நாம் அநேக காரியங்களிலே ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், நம்ம ஆளே வாஞ்சையுடையவர்களா இருக்கணும், அவர் மேல் வாஞ்சையுடையவர்களா இருக்கணும். அப்படிப்பட்டதான அனுபவம் இருக்கும் என்று சொன்னார். நிச்சயமாகவே இந்த இரவில நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல ஒரு விடுதலை உண்டாகும் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு அநேக பேர் பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து அலட்சியமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை தேடுவதிலே அலட்சியமாய் இருக்கிறார்கள். வேதம் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நாம் முதலாவது அவரை தேடணும், அவருடைய ராஜ்யத்தை தேடணும். அப்படி என்று சொன்னால் இவைகள் எல்லாம், இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அனைத்து நமக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் கர்த்தர் சிருஷ்டித்தார், படைத்தார், உருவாக்கினார். அவருக்கு அதற்கெல்லாம் அவர் அதிகாரியா இருக்கிறார். நமக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை என்று சொல்லி அறிந்திருக்கிற கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார் தேவ பிள்ளைகளை. இன்னும் கூட தானியேல் 3ஆம் அதிகாரத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் அந்த பொற்சிலையை வணங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ராஜா முதலாவது அவர்கள் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை என்று சொல்லி மற்றவர்கள் அறிவித்த பொழுது, ஒரு முறை கூட உங்களுக்கு நேரம் தருகிறேன், நீங்கள் இப்பொழுதாவது இந்த பொற்சிலை வணங்கினால் நல்லது, இல்லாவிட்டால் என்னுடைய கையிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவன் யார் என்று சவால் விட்டார். அங்கே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார், விடுவியாமற் போனாலும் என்று சொன்னார்கள். விடுவிப்பார். 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார் என்று சொன்னார். கர்த்தர் பேர்ல அவர்கள் வாஞ்சியா இருந்த போது 25வது வசனத்துல, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி ராஜா சொல்லுகிறார். ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி, கர்த்தருக்கு பயந்து தீச்சூளையில் போடப்பட்டாலும் நாங்கள் கர்த்தருக்கு விரோதமா இந்த காரியத்தை செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு வாஞ்சியோடு, அவர்கள் கர்த்தரை உறுதியாய் நம்பியிருந்த காரணத்தினால் தூதனை அனுப்பி அற்புதம் செய்தார் தேவ பிள்ளைகளே. நாம் எல்லாத்துக்கும் நன்றாக தெரிந்த வேத பகுதி 28வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்த ராஜாவே சொல்லுகிறார், உங்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய கைக்கு உங்களை விடுவிக்கிற தேவன் யார் என்று சொல்லி சவால் விட்டார் ராஜா. இப்பொழுது சொல்லுகிறாரு, உங்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். 28வது வசனம், அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்த அவர் தமது தூதனை அனுப்பி நம்முடைய தாசரை விடுவித்தார். அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். நாம் அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கும் போது, நான் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, நிச்சயமா இந்த இரவுல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் அநேக காரியங்களிலிருந்து கர்த்தருடைய கிருபையினால் விடுதலையை பெற்றிருக்கிறேன். ஊழியத்திலும் சரி, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட பொழுது அதிகமான பிரச்சனைகள் இருந்து கர்த்தரை என்னை விடுவித்து இருக்கிறேன். நான் சாட்சியா சொல்லுகிறேன், இந்த இரவுல விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரா சகோதரி, நாம் அவரிடத்துல வாஞ்சியா இருக்கும் போது அவர் நிச்சயமா நம்மை விடுவிப்பார். இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை விடுவித்தார். ராஜாவே சாட்சி சொல்லுகிறார், அவருடைய தேவனை தவிர வேற தேவன் இல்லை என்று சொல்லி. முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். ஒரு காரியத்தை கூட சொல்லுகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, ஒரு ஓய்வு நாளில அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்த ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட 18 வருடமாய் ஒரு பலவீனத்தினால் ஆவியினால் கட்டப்பட்டிருந்த அந்த ஸ்திரீ. ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. இந்த 18 வருடமாய் கூனியா இருந்தாலும் கூட, அன்று அவள் ஆலயத்துல இருந்தா, அவள் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிற அப்படின்னா, அவன் இடத்துல வாஞ்சியா இருக்கிற அப்படின்னா, நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நம்முடைய வாஞ்சை ஆலய வாஞ்சை, அவரை தேடுகிற வாஞ்சை, அப்படிப்பட்டதான வாஞ்சை இருக்கும் என்று சொன்னார். நிச்சயமாய் எப்படிப்பட்டதான வியாதியா இருந்தாலும், எப்படிப்பட்டதான பிரச்சனையா இருந்தாலும், அதுல இருந்து விடுதலையை இந்த இரவில கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்முடைய வியாதிகளை, வேதனைகளை காண்கிற தேவன் மட்டுமல்ல, அவளை கண்டு அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாள் என்று சொல்லி ஒரு அற்புதம் செய்தா அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார்.
நாம் வாஞ்சையுடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னார், நிச்சயமாக அவர் நமக்கு பெரிதான விடுதலையை தருவார். அப்ப முதலாவதாகி அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினா அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிற அப்படின்னா அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவருடைய நாமம் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளை. இன்று அநேக பேர் கிறிஸ்துவை தேடுகிறாங்க. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய நாமம் என்ன, அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல் ஏதோ உலக பிரகாரமான சில நன்மைக்காக அவரை தேடுகிறார்கள். அதல்ல, அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், ஏன் நமக்காக ரத்தம் சிந்தினார், சிலுவை சுமந்தார் என்பதை புரிந்து கொண்டு நாம் அவரை தேடணும். முக்கியமா பரலோக ராஜ்யத்தை வாஞ்சித்து நாம் அவரை தேடணும். அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலக பிரகாரம் நன்மைக்காக நான் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் அது இந்த உலகத்தோடு முடிந்து போகும். நாம் அதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. நான் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக இயேசு கிறிஸ்து நம்மை தகுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு அனைவர் சரியாய் அவருடைய நாமத்தை புரிந்து கொள்ளவல்ல. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிற அப்படின்னால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று சொல்லுகிறார். இதற்கும் ஆதாரமாக வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். யோசேப்பை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். யோசேப்பு விலைக்கு கொடுக்கப்பட்டான், எகிப்திற்கு அடிமையாக அவன் விற்கப்பட்டான். போத்திபாருடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியா கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று சொல்லி அவன் அறிந்தபடியினால் அந்த வீட்டிற்கு அவனை அதிகாரியாக்கினான். எந்த ஒரு காரியத்தையும் எல்லாவற்றையும் அவனிடத்துல கொடுத்தான். இப்பொழுது அவனுடைய மனைவி அவன் மேல் கண் போட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்திற்காக அவனை தூண்டுகிறாள். அப்பொழுது அவன் சொல்லுகிற காரியம் ஆதியாகமம் 39 அதிகாரம் 9வது வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிற அப்படின்னால் உன்னை தவிர வேறொன்றை அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்த நாமம் உடையவர். நான் ஒருவேளை இந்த பாவத்தை செய்தா மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், என் தேவனுக்கு தெரியும். என் தேவனுக்கு மறைவாக நான் எதையுமே செய்ய முடியாது. புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு கர்த்தரை தேடுகிறவர்களா இருந்தாலும், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா இருந்தாலும் ரகசிய பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமானது. அவருடைய நாமம் பரிசுத்தமாய் இருக்கிற காரணத்தினால், அதனால்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படி அந்த ஜனத்தை விட்டு உங்களை பிரித்தெடுத்து நாம் ஏன் தெரிந்து கொண்டார், ஏன் ரட்சித்தார், நாம் அவரை போல பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தார் நீங்கள் யாவரும் நடுங்குங்கள். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அவருடைய நாமம் பரிசுத்தமானது என்பதை யோசேப்பு அறிந்திருந்தார். தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது அது மனுஷனுக்கு விரோதமாகவும் இருக்கும். இப்ப போத்திபாரை நம்பி அந்த வீட்டுல அனைத்தையும் கொடுத்திருக்கிறான். இப்பொழுது அவன் பாவம் செய்தா தேவனுக்கு விரோதமான பாவமா இருக்கும், இந்த போத்திபாருக்கு விரோதமான பாவமா இருக்கும். இதை புரிந்து கொண்டு அவன் அந்த பாவத்திற்கு விலகி ஓடினான். அதனால் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டாலும் கூட சிறைச்சாலையிலும் கர்த்தர் கூட இருந்தா. தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், பார்வோன் சொப்பனம் காணுகிறான். அதற்கு அர்த்தத்தை சொன்ன போது 41, 42 வசனங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் நான் அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்து பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்திலே அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் அப்படி என்று சொல்லி பறைசாற்றுகிறான். இந்த யோசேப்பு கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்தான், அவர் பரிசுத்தமானவர் என்று சொல்லி. அதனால் தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொண்ட காரணத்தினால் இங்கே என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். எகிப்தியர்களுக்கு எபிரேயர்கள் ஆடு மேய்க்கிறவர்கள், அருவருப்பானவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது.
ஆதியாகமம் 37 அதிகாரம் 2வது வசனத்துல படிக்கும்போது, யோசேப்பு தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த உலக பிரகாரமானவர்களுக்கு நாம் அற்பமாய் காணப்பட்டாலும் கூட, எல்லா சூழலையும் மாற்றுகிற கருத்து, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கருத்து, நமக்கு எதிராய் காணமுண்ட தடைகளை மாற்றி நம்மை உயர்த்துவார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அநேக காரியங்களில் தாழ்த்தப்பட்டு இருக்கலாம். மனிதர்கள் உங்களை அற்பமாய் எண்ணலாம். குடும்பத்துல நீங்கள் அற்பமாய் நடத்தப்படலாம். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய நாமத்தை அறிந்து அவருக்கு பயந்து வாழுவோம் என்று சொன்னார். நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார், நம்மை உயர்த்துவார். என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நானும் அப்படித்தான் ஒரு சூழலில் அற்பமாய் எண்ணப்பட்டேன். மனிதர்கள் எல்லாம் என்னை அற்பமாய் பேசினார்கள். ஆனால் கர்த்தர் அந்த சூழலைகள் எல்லாம் மாற்றி இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். உண்மையாய் ஒருவன் அவருக்கு ஊழியம் செய்தால் நிச்சயமாய் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியே இந்த நாளில அற்பமான எண்ணெய், தகுதியற்ற எண்ணெய் அவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு சின்ன ஊழியமாக இருந்தாலும் அந்த ஊழியத்துல கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். நாம் சாட்சியா சொல்லுகிறோம். தேவ பிள்ளைகளை, நம்மை உயர்த்துகிற கர்த்தர் என்னும் கூட அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக நான் ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ தாவீதை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். முதற் பகுதியிலும் தியானித்தோம். இந்த தாவீது இந்த கோலியாத்திற்கு எதிராய் சென்றபோது சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45வது வசனத்துல, அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிற நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தருடைய நாமத்தை குறித்து இங்க தாவீது அறிந்திருந்தார். அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். இங்க தாவீது கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்தா. இந்த கோலியாத்தியம் மாத்திரம் சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில இங்க தாவீது, அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது அங்க கர்த்தருடைய நாமத்துல போகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தாவீதுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி மோசே கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொன்னார். அதுபோல இங்கே கர்த்தரை யுத்தம் செய்தார். இங்க கோலியாத் அழிக்கப்படுகிறான் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்தபடியினால. இன்னும் வேதத்தில் அநேக காரியங்களை நாம் இதற்கு ஆதாரமாக பார்க்க முடியும். பிள்ளைகளை, தானியேலிலும் கூட அந்த 2ஆம் அதிகாரம் சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டு கலங்கி சொப்பனத்தை அர்த்தத்தையும் சொல்லும்படியாக கேட்கிறார். சாஸ்திரிகள், ஜோசியர்கள் எல்லாம் அழைக்கப்படுகிறார்கள். ஆனா அவர்களால் சொல்ல முடியல. ஞானிகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவிடப்படுகிறது. இதை அறிந்த தானியேல் அதற்காக நியமிக்கப்பட்டிருந்த பிரதான இடத்தில் ஞானமாய் பேசி தவணை கேட்கிறார். இப்பொழுது தானியேல் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றைக்கும் கூட சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய நாமத்திற்கு அப்படி என்று சொன்னால், அவருடைய நாமத்தை அறிந்திருந்த அந்த தானியேல் அவருடைய நாமத்துல, என் நாமத்திலிருந்து நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி அவருடைய நாமத்துல அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். 21வது வசனத்துல அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அப்படி என்று சொல்லி தானியேல் சொல்லுகிறார். அந்த தானியேலுடைய வாழ்க்கையில கிரியை செய்த கருத்தை இன்று நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக காரியங்களில நீங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உயர்வு உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நம்மை உயர்த்துகிற கர்த்தர் தேவ பிள்ளைகளே, முதலாவதாக நாம் தியானித்தோம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன்.
இரண்டாவதாக அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். மூன்றாவதாக இந்த 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த முதற் பகுதி, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு. கூப்பிடுதல் ஜெபத்தை அடையாளப்படுத்துகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவ செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உண்மையா அவர் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எரேமியா 33 அதிகாரம் 3வது வசனத்துல, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். எந்த காரியத்திற்காக நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, எதற்காக நாம் ஜெபிக்கிறோமோ, அதற்கு அவர் மறு உத்தரவை அருளி செய்வார் என்று சொன்னால், அந்த காரியத்துல நமக்கு விடுதலை தருவார், அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இதற்கும் சான்றாக சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஆசா தன் தேவனாகிய கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு, இங்க நான் வாசித்தோம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நன்றாய் கவனிங்க, இந்த இரவுல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்களில பெரிதான ஆசீர்வாதத்தை கட்டளையிட விடுதலை தர விரும்புகிறார். அதற்கு நாம என்ன செய்ய வேண்டும்? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். இங்கே ஆசா ராஜாவுக்கு விரோதமாக பெரிதான ஒரு எத்தியோப்பியனாய சேரா 10,300,000 பேரோடு கூட எதிராக வந்து இருக்கிறான். அந்த அளவுக்கு படைபலம் இங்க ஆசா ராஜாவிடத்துல இல்ல. ஆசா ராஜா கர்த்தருக்கு பிரியமான ராஜா. அவன் அந்த 3வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடங்களை அகற்றி சிறைகளை உடித்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி, அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மை செம்மையானதை செய்தான் என்று சொல்லி 2வது வசனத்துல நாம படிக்கிறோம். இந்த சூழ்நிலையில அவனுக்கு எதிராய் பெரிய படை வந்தாலும் கூட 11வது வசனம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உண்மை லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நெல்லும். உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராய் வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். ஆசா தேவனாகிய கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். இங்க நடந்தது என்ன? அடுத்த வசனத்துல நம்ம படிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பா முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். இப்பொழுது ஆசா ராஜாவுக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறார். பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேக காரியத்தை சந்திப்பதில், அநேக காரியத்தை நாம் செய்வதற்கு நாம் பலம் நற்றவனாயிருக்கிறேன். அனைவர் சொல்லி இருக்கிறாங்க, பிரச்சனை எப்படி ஆகும், இதை செய்வதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, நீங்க ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொள்ளுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இரவுல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த ஆசா ராஜா கர்த்தர் நோக்கி கூப்பிட்டா, கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளினார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அருள்வேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளில சோர்ந்து போகாதபடி ஜெபம் பண்ணுவீங்கள் என்று சொன்னார். அவரை நோக்கி கூப்பிட்டா நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். தேவ பிள்ளைகளை, ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க. அநேக பேர் ஜெபிப்பதற்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் அவர்களிடத்துல சொல்லுவது நான் மற்ற காரியங்கள் எல்லாம் சொல்றோம். சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லைன்னு யாரும் சொல்றது இல்லை. என்ன சில காரியங்களை செய்வதற்கு நேரம் இல்லைன்னு சொல்றது இல்லை. ஆனா அநேக பேர் ஜெபிப்பதற்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க, நினைக்கிறாங்க. இந்த இரவுல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெபிக்கிற ஒரு ஆத்மா தோற்று போகாது. ஜெபிக்கிற ஆத்மா நிச்சயமாய் ஜெயம் பெறும். ஜெபம் நமக்கு ஆயுதமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அதுதான் அந்த 3வது பாயிண்ட். அவன்
என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு உத்தரவு அருளி செய்வேன். அவள் என்னை நோக்கி கூப்பிடுவாள். அவள் என்னை நோக்கி கூப்பிடுவாள். அந்நாள் அவரை நோக்கி கூப்பிட்டாள். என் அநேக ஸ்திரீகள் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் உத்தரவு அருளினார். இந்த இரவுல உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அது சீக்கிரமாய் உத்தரவு வரும். அரசாங்கம் இன்றைக்கு அநேக காரியங்களுக்கு உத்தரவு போடுகிறது. நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், சர்வ வல்லவர், சகலத்தை ஆளுகிறவர். அவர் நமக்கு உத்தரவிடுவார். அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இங்க அப்படித்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அதுபோல இங்க பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காக உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நமக்கு பலன் இருக்கோ இல்லையோ, கர்த்தர் உதவி செய்வது நமக்கு லேசான காரியம். யோசபாத் ராஜாவும் கூட பிரச்சனையில கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார். 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றா. உண்மையை நோக்கி கொண்டிருக்க. இங்கே யோசபாத் ராஜாவும் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டா. 22வது வசனத்துல சொல்லப்பட்டு, அவர்கள் பாடி துய்த்த பொழுது எதிரிகளை நிர்மூலமாக்கினார்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ராஜாக்கள் கூட நெருக்கமான சூழ்நிலையில அவர்களுடைய இராணுவத்தை நம்பாமல், மற்ற ராஜாக்களை நம்பாமல் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார். ராஜாதி ராஜாவை நம்பி கூப்பிட்டார்கள். அற்புதம் நடந்தது. அப்படி என்று சொன்னார். நாம் நம்முடைய வாழ்க்கையில அவர் நோக்கி கூப்பிடுவோம் பிள்ளைகளை. அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா அற்புதம் செய்வார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்த போது அப்போஸ்தலர் 16 25வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணி துதித்தார்கள், கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள். சிறைச்சாலை கதவு திறந்தது, அடைக்கப்பட்ட வாசல் திறந்தது. இன்றைக்கு இந்த இரவுல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டு இருக்கிற வாசல்கள் திறக்கப்படும் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த இரவில் உண்டாகும். தேவ பிள்ளைகளை 3 காரியங்களை நாம் தியானித்தோம். அவன் இடத்துல வாஞ்சியா இருக்கிற அப்படின்னால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிற அப்படின்னால் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உத்தரவு அருளி செய்வேன். இப்படிப்பட்டதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேலைக்காக உனக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக அடி நம்முடைய ராமத்துல கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. அவன் இடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று சொன்னேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்னீங்கப்பா. அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யுங்கப்பா. அநேக பிரச்சனைகள்லாம் நெருக்கத்தினால் வேதனையோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அப்பா. இந்த இரவுல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல அற்புதங்களை செய்யுங்கப்பா. பெரிதான விடுதலையை கொடுங்கப்பா. அநேக நாட்களாக கர்த்தாவே, இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த இரவில நான் செபிக்கிறேன். இந்த இரவில நீர் அற்புதம் செய்வீராக. எதிர்பார்க்கிற காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, அப்படியே குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். பிள்ளைகளுக்காய் பாரப்படுகிற பெற்றோரை பாருங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக, திருமண காரியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிற, வேதனையோடு இருக்கிறவனுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். இந்த இரவு ஒரு அற்புதத்தின் இரவாய் இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபடாதபடி கர்த்தாவே வர நீர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, சகல காரியங்களிலும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.